ஓகே, இது வந்து எனக்கு உலகத்திலேயே பிடிச்ச ஒரு காசு ஒன்று காட்ட போகிறேன். இது வந்து சிங்கப்பூர் டாலர்ஸ். இது சிங்கப்பூர் $100. சரியோ, இது சிங்கப்பூர் $100. இதில் சிங்கப்பூர் எழுதியிருக்கு, தமிழ்லேயே எழுதியிருக்கு. தமிழ்லேயே எழுதின காசு இதுதான் பார்த்துருக்குறேன் நான். தமிழ்லேயே எழுதியிருக்கும் சிங்கப்பூர்னு சொல்லி. இது சிங்கப்பூர் $100. அடுத்த வந்து இது வந்து சிங்கப்பூர் $50. இதுலேயும் வந்து சிங்கப்பூர் தமிழில் எழுதியிருக்கு. இது வந்து $50. இது வந்து அடுத்தது 50க்கு அடுத்து $10 தான் இருக்குது. $20 இல்லை, நான் காணையில். இதுலேயும் சிங்கப்பூர் எழுதியிருக்கும். காசே நல்ல வடிவான காசாக இருக்கும் பார்க்க. அடுத்த வந்து 10க்கு அடுத்தது வந்து $5 இருக்குது சிங்கப்பூர் $5. அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து $10 இருக்குது தாலா, $10. அதுக்கு பிறகு வந்து $1 குத்தி இருக்குது. $1 குத்தி தான் இருக்குது. அதுக்கு பிறகு 50 சென்ட்ஸ் குத்தி இருக்குது. அதுக்கு பிறகு 20 சென்ட்ஸ் குத்தி இருக்குது. அதுக்கு பிறகு 10 சென்ட்ஸ் குத்தி இருக்குது. இப்படி சென்ட்ஸ் இது இருக்குது. ஒரு $1 குத்தியிலேருந்து இருக்குது. அவ்வளோதான். இது சிங்கப்பூரில் எனக்கு பிடிச்ச, சிங்கப்பூரில் இல்லை உலகத்துலேயே இந்த சிங்கப்பூர் காசு தான் எனக்கு பிடிச்ச காசு. சிங்கப்பூர் காசில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு கீறலோ சைன் வைக்கிறதோ காசில் பொக்கே செய்கிறதோ அந்த சேட்டை எல்லாம் முடியலாது. சேட்டை விட்டால் அதுக்கு தண்டனை தான் சிங்கப்பூரில் இந்த காசில் வந்து விளையாடலாம். காசாக தான் பார்க்குவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே காசு எல்லாம் அப்படியே புதுசாக தான் இருக்கும். ஒரு கீறல் எதுவும் இருக்காது. நான் இப்போ கீறி என்ற சைன் வச்சாலே அது இங்கே குற்றம் சிங்கப்பூரில். அதால் வந்து காசு எல்லாமே நீட்டாக காசு மாதிரி தான் இருக்கும், நீட்டாக தான் இருக்கும். அதுக்குரிய மரியாதையாக இருக்கும் காசு. அதில் வந்து அடுத்த இந்த காசை வந்து காலில் போட்டு மிதிச்சுட்டு நான் காசை பேப்பராக பார்த்தேன், கடுதாசியாக பார்த்தேன், மட்டையாக பார்த்தேன். அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அங்கே வந்து எல்லாருக்குமே தண்டனை தான். அது செஞ்சால் எல்லாருமே இவர்கிட்ட காசு இருக்குது, அவர்கிட்ட காசு இல்லை, அவருக்கு தண்டனை குறை, இவருக்கு தண்டனை கூட, அப்படியெல்லாம் இல்லை. ஒரே தண்டனை தான். அதுக்கெல்லாம் உரிய தண்டனை கிடைக்கும். அங்கே மற்ற நாடுகளில் எப்படியோ தெரியா, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அதுக்குரிய தண்டனை கிடைக்கும். ஆனபடியாக அந்த காலில் போட்டு மிதிக்கிற அதெல்லாம் சரி வராது. அதுக்கு இடமே இல்லை அங்கே.